ஹலோ அக்கா, நான் ரேவதி பேசுறேன். சொல்லுடி, எப்படி இருக்க? இப்ப குசல விசாரிக்கலாம் நேரம் இல்ல, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ண? காலேஜுக்கு கிளம்பி போக வேண்டியதானே? நேத்து ஃபுல்லா நெட்ல ப்ரோஸ் பண்ணேன். இத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? ஐயோ அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு பேசு. சரி சொல்லு. எதுக்கு ப்ரோஸ் பண்ண தெரியுமா? எதுக்குன்னு கேட்க மாட்டியா? நீதான் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியே. சரி, நானே சொல்றேன். உனக்கு பையன் பிறக்க போறான்ல, அவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு ப்ரௌஸ் பண்ணி ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன பேரு சொல்லு. சொல்றேன், நோட் பண்ணிக்கிறியா? ஒரு நிமிஷம் இரு. ம். சொல்லுடி. ஏல அரவிந்த், அஸ்வின், ஆகாஷ், அரியன். இருடி, பொறுமையா சொல்லு. அக்கா, பொறுமையா தான் சொல்றேன், நீ சீக்கிரம் நோட் சரி பண்ணு. சொல்லு. அக்ஷய், அனுஷ், ஆதித்யா. வள்ளி வள்ளி, என்னங்க? ரேவதி காலேஜ் புறப்பட்டாளா? இன்னும் போகலங்க, ஆளையே காணோம். ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாளா என்னவோ? இவ்வளவு நேரம் அவ தூங்க மாட்டாங்க, அப்பவே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டா. அப்புறம் என்னாச்சு? ரூம்லயும் அவளை ஆளையே காணுங்கிற? ஒருவேளை புறப்பட்டு போயிட்டாளா என்னவோ? ஐயோ, அவ இன்னும் டிஃபன் கூட சாப்பிடலங்க. காலேஜுக்கு எடுத்துக்கிட்டு போக வேண்டிய டிஃபன் பாக்ஸ் கூட அப்படியே இருக்கு. எங்க போயிருப்பா? ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாளா என்னவோ. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். போய் பார்ப்போம். அக்கா, இப்போ எம்ல நோட் பண்ணிக்கோ. மகேஷ், முகேஷ், மாதவன், மகேந்திரன், மணி, முகுந்தன், மோகன். அப்புறம் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அக்கா குழந்தைக்கு பேர் சொல்லிட்டு இருக்கேன். எந்த அக்கா குழந்தைக்கு? எந்த அக்காவா? நம்ம நந்தினி அக்கா. அழகான பேரை செலக்ட் பண்ணி அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் குழந்தை பிறக்க எவ்வளவோ நாள் இருக்கு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? தயாரா இருக்க வேண்டாமா? அப்ப போய் பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க. இங்க பாரு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் எல்லாம் வைக்க கூடாது. நீ காலேஜ் கிளம்புற வழிய பாரு. சரிம்மா, அக்கா கிட்ட பேலன்ஸ் நேம்லாம் சொல்லிட்டு போறேன். சொன்னா. ஏய், என்னடி அங்க சண்டை போடுற? நீ போன குடுறி. குடு. நந்தினி, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. இவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுமா, அதை விட்டுட்டு உன் குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கா. கீழே அப்பா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் அப்புறமா உனக்கு போன் பண்றேம்மா. வச்சிட்டுமா? சரிம்மா. இந்தாடி, வா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. வாடி, தான் வந்துகிட்டே இருக்கேன்ல. ரேவதி, 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 டிஃபன் சாப்பிட்டு போடி. அம்மா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். காலேஜுக்கு போனா டிஃபன் சாப்பிட கூடாதுன்னு இருக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, டிஃபன் சாப்பிட்டா லேட் ஆயிடாதா? நான் கிளம்புறேன்க்கா. என்னம்மா ரேவதி, காலேஜுக்கு புறப்படுற நேரத்துல மொட்டை மாடியில போய் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அக்கா குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது சரி, அதுவா இப்ப ரொம்ப முக்கியம்? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? சரியான பொண்ணுமா நீ. என்னப்பா நீங்க? அக்காக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? சரி, நான் போயிட்டு வரேன். அக்கா, போயிட்டு வரேன். ஏய் பாத்து. ரேவதி, ரேவதி, என்னமாச்சு? என்னாச்சு? எழுந்துரு, அடிபட்டுச்சா? பாத்து போக கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போடா. ஐயோ வேண்டாம்மா, இருடி, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம்க்கா. நந்தினிக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு எல்லாருமா சேர்ந்து ஒரு பொய்ய சொன்னாலும் சொல்லி வச்சோம். இப்ப ரேவதி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சா நந்தினி இன்னும் ஆசையை வளர்த்துக்க மாட்டாளா? ரேவதிக்கு மாப்பிள்ள பொய் சொன்னாருங்கிற விஷயம் தெரியாது இல்லங்க? ஆமாப்பா, இப்போதைக்கு ரேவதிக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அப்புறம் நந்தினி கிட்ட உளறி வச்சுட்டானா அவ்வளவுதான். நாளைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு பின்னால என்ன ஆகுமோ, நந்தினி என்ன பண்ணுவாளோங்கிறத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. டெலிவரிக்கு இன்னும் டைம் இருக்குங்க, அப்ப பாத்துக்கலாம்.
நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஏங்க, உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. புறப்படுறேன். நான் போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேம்மா. கடவுளே, எங்க எனக்கு பெண் குழந்தை பிறந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை எனக்கு ஆண் குழந்தைய கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்திட்டேன். இப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. என் வயித்துல வளர்ற ஆண் குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஹாய் நந்தினி, எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஐய, என்னால உன்னை பத்தி அப்படிலாம் நினைக்க முடியாது. உன்னை யார் இங்க வர சொன்னது? நந்தினி, நீ என் ஃப்ரெண்டு. நான் உன்னை பார்க்கறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? நான் நினைச்ச போது எங்க வேணா எப்படி வேணா உன்னை வந்து பார்க்கலாம். நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. முதல்ல கிளம்பு. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசு கேட்கலையே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ கண்டிப்பா கோயிலுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் விளக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டேல்ல. கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லிட்டு போயிடுறேன். என்ன விஷயம்னு கேட்க மாட்டியா நந்தினி? என் வாழ்க்கையில மறுபடியும் உன்னை சந்திக்க கூடாதுன்னு இருந்தேன். என்ன பெரிய முக்கியமான விஷயம், முக்கியம் இல்லாத விஷயம் அழுந்துட்டு இருக்க? மரியாதை இங்க இருந்து கிளம்பு. நீ கேட்கறனாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப நான் சொல்ல போறது உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னையே எனக்கு பிடிக்காது. நீ சொல்ல வர விஷயம் எனக்கு எப்படி பிடிக்கும்? அதுதான் எனக்கே தெரிஞ்ச விஷயம். சரி, நான் டைரக்டா மேட்டருக்கு வரேன். உனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு பிறக்க போறது பெண் குழந்தை. நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. மரியாதை எங்க இருந்து கிளம்பு. நான் சொல்றது சத்தியம், அதுல மாற்றமே இல்ல. பேசாத. நீங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் தான். நீ என்ன எப்படி வேணாலும் திட்டு, அடி, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா உனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தை இல்ல, பெண் குழந்தை தான். ஆமா, இவர் பெரிய டாக்டர் பாரு. உடனே ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்றாரு. தலை. நந்தினி, ஒரு நிமிஷம். இத டாக்டரால கூட சொல்ல முடியாது. ஏன்னா இதை எனக்கு சொன்னது நம்மளெல்லாம் விட மேலான கடவுள். நந்தினி, நான் சொல்றத நீ நம்பலையா? உன் பேர்ல அர்ச்சனை பண்ணணுங்கிறதுக்காக கருமாரியம்மன் கோயில் போயிருந்தேன். அங்க உனக்கு என்ன குழந்தை பிறக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சீட்டு போட்டு பார்த்தேன். ஒரு முறை இல்ல, 3 முறை. 3 முறையும் உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் வந்துச்சு. உன் பைத்தியக்கார தடத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? சீட்டு போட்டு பார்த்தானா சீட்டு ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான். நந்தினி, அந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லானது.
அந்த சாமி சொல்லிட்டா அதுல மாற்றமே இருக்காது. நீ நம்பலல? நம்பல. இங்க பாரு நந்தினி, இப்ப சொல்றேன். நீ உன் உயிருக்கு உயிரா நம்புறியே உன் புருஷன் விஸ்வா, அவனோட டாக்டர் ஃப்ரெண்ட வச்சு உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு பொய்ய சொல்லிருக்கான். என்னடா என்னையும் விஸ்வாவையும் பிரிக்கிறதுக்கு புது பிளான் போடுறியா? இது கோவிலாச்சுன்னு பாக்குற. மரியாதை இங்கிருந்து போயிடு. நந்தினி, உன் புருஷன் உன்கிட்ட போய் சொல்லிருக்கான். நான் சொல்றத விஸ்வாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன மரியாதை கெட்டுடும். ஏய் ஏய் நந்தினி, நில்லு நில்லு. ஏய் நில்லு 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 நில்லு. இது பார், நான் உன் நல்லது தான்டா சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ பேசுனதுல என்னோட மொபைல்ல தான் இருக்கு. நீ மரியாதை இங்கிருந்து போறியா இல்ல போலீஸை கூப்பிடவா? ஐயா, நீ சிபிஐ கூட கூப்பிடு நந்தினி. ஆனா நான் சொல்றது உண்மைதான். உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது நந்தினி. நான் சொல்றத கேளு. இந்த பாரு நந்தினி, நந்தினி நான் உன் ஃப்ரெண்ட் நந்தினி. உன்கிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? உன் புருஷன் தான் உன்கிட்ட போய் சொல்லிருக்கான் நந்தினி. அவன் நம்பாத. எனக்கு ஏதோ தெரியுதுடா. போய்கிறது. மரியாதை இங்கிருந்து போயிடு. போறேன் நந்தினி, போறேன். ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. இது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அப்ப தெரியும் உன் புருஷன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. ஏய் நந்தினி, போடா. சீ. அக்கா, அது உங்க ஃப்ரெண்ட் சுரேஷ் தானே? அவனை ஏதோ நீ திட்டுக்கிட்டு இருந்தியம்மா. அவனை திட்டினதோட விட்டுட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க. ஏம்மா, அவன் அப்படி என்ன பிரச்சனை பண்ணா? பின்ன என்ன சித்தி, வந்தவன் கோவில சீட்டு போட்டு பார்த்தானா. அதுல எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கும்னு அடிச்சு சொல்றான். அதான் அவனை திட்டி விரட்டி விட்டுட்டேன். என்னம்மா நீ, அவன் என்ன சும்மாவா சொல்ல போறான்? அவனுக்கு இந்த சாமி மேல நம்பிக்கை இருந்திருக்கும், அதான் உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பான். ஏன் நந்தினி, உனக்கு ஒருவேளை பொம்பளை குழந்தை தான் பிறக்குமோ என்னமோ? இல்ல, எனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். அது எப்படிக்கா சொல்றீங்க? அது அது என் உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுது. அட போமா, நமக்கு கட்டுப்படுற மனசு சொல்றது நடக்குமா, இல்ல நாம கட்டுப்படுற சாமி சொல்றது நடக்குமா? நந்தினி, எனக்கும் என்னமோ அந்த தம்பி சொல்றதுதான் நடக்கும்னு தோணுது. ஆமாண்டி, அந்த குறி சொல்றவ சொன்னது அப்படியே நடக்குமாண்டி கல்பனா. அவளோட வாக்கு அவ்வளவு சுத்தமான அருள் வாக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அவ்வளோ ஏன், இப்ப நாங்க வர வழியில ஒரு கிளி ஜோசியக்காரரை பார்த்தோம். அதுல உங்க பேருக்கு ஒரு சீட் எடுத்து பார்த்தா அதுல கூட உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்குன்னு வருதுன்னா பாத்துக்கோங்களேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஆம்பளை குழந்தை தாங்கிறது தெரியும். எனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது. அம்மாடி, அப்படி நடந்தா சந்தோஷம்தான். சூழ்நிலையை பார்த்தா அப்படி தெரியலையே. அம்மா, அக்கா ஆசைப்படியே ஆம்பளை குழந்தைய பிறக்கட்டும் விடுமா. ஏண்டி, நான் என்னமோ தடுக்கிற மாதிரி சொல்றேன்? குறியும் கோயிலும் பொய் சொல்லாதுடி. நந்தினி, நீ எதுக்கும் விஸ்வா கிட்ட சொல்லி உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துரு. அம்மா,
ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாம் ஆனா போனன்னு சொல்ல மாட்டாங்க. அட நீ வேற எடி முந்திரி கொட்டை, அதான் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலே போய் பாருன்னு சொல்றேன்ல. அப்ப மாமாக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்தரலாம்ல. இருந்தாலும் அங்கேயும் சொல்லுவாங்களான்னு தெரியாது. அட சொல்லாம எங்கடி போயிட போறாங்க? அங்க இருக்கிற நர்ஸுக்கும் காம்பவுண்டருக்கும் காசு கொடுத்தா ரிப்போர்ட்டா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்களே. அப்புறம் இந்த சுரேஷ் மாதிரி சந்தேகப்படுறவங்களுக்கு ஜெராக்ஸை காட்டியே பதில் சொல்லிடலாம். அதுல கூட ஒரு குழப்பம் இருக்குமா? என்ன? அங்க டாக்டருக்கும் நர்ஸுக்கும் நமக்கு பிடிச்ச குழந்தை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசு புண்படுத்த கூடாதுன்றதுக்காக ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துடலாம்ல. அப்படி கூட அக்காவோட ரிப்போர்ட் மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, 4-5 புள்ள பெத்த அனுபவசாலி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. ஆமாடி நந்தினி, இத நீ போய் விஸ்வா கிட்ட பேசு. அவன் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா உனக்காகவே ஏற்பாடு பண்ணுவான். அம்மா வாமா, அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஆண் குழந்தையா இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். கண்டிப்பாடி நந்தினி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஆம்பளை குழந்தைய பிறக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். இந்தாங்க. சரியா முன்னியா? என்னங்க போன் எடுத்துக்கங்க. ஹலோ சார், இது ரேவதி விடுங்களா? ஆமா. நாங்க ஜிஹெச்ல இருந்து பேசுறோம். ஆ. உங்க பொண்ணு முஞ்சில யாரோ ஆசிட் ஊத்திட்டாங்க சார். ஆசிடா? என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது என் பொண்ணையா? ஆமா சார், அவங்க செல்ல அப்பான்னு உங்க நம்பர் இருந்தது, அதனால தான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம். உடனே கிளம்பி வாங்க சார். என்னங்க ஆச்சு? அப்பா என்னப்பா? ரேவதி, நம்ம ரேவதிக்கு என்னங்க சொல்லுங்க. ரேவதி முகத்துல எவனோ ஆசிட் ஊத்திட்டான். எப்படி நடந்துச்சு? தெரியலம்மா, என்ன நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு அவங்க போன் பண்ணாங்க, அவ்வளவுதான். என் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியலையே கடவுளே. நீ முதல்ல கிளம்பு, நம்ம போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல பாப்போம். இல்லம்மா, நீ இருந்து குழந்தைய பாத்துக்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். பாத்துட்டு சொல்றேன்ப்பா, நானும் வரேன்ப்பா. சரி. எங்க ரேவதின்னு என்ன கேஸ்? அவன் மேல ஆசிட் ஊத்திட்டாங்க. அந்த பக்கம். அந்த பக்கமா போ. உள்ள யாரும் பார்க்க முடியாது. ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு நிமிஷமா? அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. போங்க போங்க. சிஸ்டர், இங்க ரேவதின்னு ஆசிட் ஊத்தி அந்த பொண்ணா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆமாமா, நாங்க உடனே அவளை ரொம்ப பார்க்கணுமா? சீரியஸா இருக்கு. இப்ப யாரும் பார்க்க முடியாது.